Hi friends, welcome to Sona Arun channel. இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸை போட்டிருப்பேன், என்ன டிஃபன் பண்ணோம், என்ன மார்னிங் அப்படின்னு போட்டேன். ஸோ இப்போ ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே வந்ததுலேருந்து ஒன்றும் நான்வெஜ் எடுக்கல. ஆனால் நான் வந்து அன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சாங்க. ஸோ அந்த வீடியோவில் காட்டலான்னு பார்த்தா பசியில் சாப்பிட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாப்பிட்டுனே இருக்கிறப்ப தான் தோணுச்சு, சரி பாதி சாப்பாட்டில் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்ட்டு நான் எடுக்காமல் விட்டுட்டேன். சரி இப்போது வந்து அம்மா நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. என் பையன் திடீர்னு வந்து எனக்கு வெள்ளைக்கோழி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது எது வாங்கிட்டு வராங்கன்னு தெரியல. எது வாங்கிட்டு வந்தாலும் வந்து குழம்பு தான் வைக்கலான்னு இருக்கிறோம். ஆல்ரெடி வந்து பிரியாணி செஞ்சாச்சு, ஸோ குழம்பு வச்சுக்கலான்னு தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர் பிஸியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் சிஸ்டரை வந்து ஒரு எடிட்டிங் சேனல் வச்சிட்ருக்காங்க. அது நான் ஒன்றும் உங்ககிட்ட சொல்லலை. அது என்ன சேனல்னு பார்த்தீங்கன்னா நீயே சொல்லு. இவர் என்டர்டைன்மெண்ட் அவர் வீடியோ. ஆமாம், எடிட்டிங் சேனல் தான் வச்சுருக்காங்க. சீரியல் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. ஆனால் என்னை விட அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ரொம்பவே அதிகம். எவ்வளோ இருக்காங்க? 371 அவ்வளோ இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து கம்மி தான் ஃபாலோவர்ஸ். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் சிஸ்டரோட ஃபாலோவர்ஸ் யாருனா இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, கண்டினியூவாக நம்ம வீடியோலாம் என்னென்னலாம் காமிக்கிறோன்னு பார்க்கலாம். சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர காணும், பிராய்லர் கோழி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என் பையன் வந்து வெள்ளைக்கோழி தான் வேணும்னு கேட்டுட்ருக்கா. அதனால் பிராய்லர் தான் 1 kg வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எப்படி குழம்பு வைக்கிறதா இல்லை கொஞ்சம் 65 மாதிரி போட்டுக்கலாமான்னு பிளான் இப்போதைக்கு எதுவும் இல்லை, பார்க்கலாம். ஸோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி, இஞ்சி பூண்டு வந்து பாதி தோல் உரிச்சு அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தோல் உரிக்கலாம். இன்னும் தோல் உரிக்கணும். தேங்காய் கொஞ்சமாக தான் ஊற்றலான்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகா நாங்கள் எப்பயுமே குழம்புக்கு போடுவோம். ஸோ பச்சை மிளகாவையும் வந்து நான் ஒரு 2-3 எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் கழுவணும். சிக்கன் கழுவிட்டு அப்புறமா சமைக்க போகிறதெல்லாம் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். சிக்கன் எவ்வளோம்மா இன்னைக்கு ரேட்டு? 200 பாப்பா. 200 சரி சரி. நான் காலில் போட்டுன்னு வந்துட்டுக்கிறேன். அது நான் கேட்கல, அவங்களே 4 போட்டாங்க. சரி சரி. ஏன் நாட்டுக்கோழி தானே வாங்குறேன்னு போனேன். குழந்தை வாங்கிக்கலான்னா, குழந்தை தான் வாங்கிக்கலான்னா சிக்கனே கேட்டானா? ஆமாம் ஆமாம், அது சாப்பிட மாட்டான்ல. மட்டனே அவ்வளோவா சாப்பிட மாட்டான், சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவான். அதனால தான் நாங்கள் வந்து சிக்கன் வாங்கிட்டோம். 65 வந்து என் தங்கச்சி தான் அதிலலாம் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு. என்னம்மா ஆச்சு கை? அதுவா சூடு பட்டுச்சு. ஓ, வீரத்தழும்புலாம் எங்கள் அம்மாவுக்கு நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா, சரி கழுவிட்டு இருந்தால் மஞ்சள் தூள் போடு, மடன்னு செஞ்சுட்டு போட்டு கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இந்த கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிக்கலாம். தெரியல, காலில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருமா அந்த கிணத்துல. அது உக்காந்துக்கிட்டு பறக்க முடியாது. அதால பன்னு எங்கே வாங்கிட்டு வந்தா? முட்டை பப்ஸ் இல்லையா? சரி, தண்ணியில் திரும்ப வெளியே ஊற்றிட்டு வந்து ஊற்றுறா இல்லை தண்ணியை போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் மிளகா தூள்லாம் கொட்டுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ சரி கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே மசாலா போட்டுட்டு அதுக்கு மேலே சிக்கன் போடலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா காரம் நிறையவே சாப்பிடுவோம். அது பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ கொட்டிக்கிறோம். இது பாருங்க அப்படி தெரியும், ஆனால் கம்மியாக தான் ஒரு 3 ஸ்பூன் இருக்குமா? இருக்கும். கொஞ்சம் கொட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது கொட்டிக்கிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் கொட்டிக்கிறேன். இவ்வளோ தாங்க வேறு எடுத்துக்கலாம் இருக்கு. வேறு 1/2 டீஸ்பூன் அளவு கொட்டிங்க. ஏன்னா காரமே நம்ம நிறைய சேர்த்துட்டு இருக்கோம், அதனால நீங்கள் கம்மியாக பார்த்து சேர்த்துங்க. இது பாருங்க, இப்போ தான் மெயின் சிக்கன் 65 மசாலா இது கொட்டிக்கலாம். நல்லா நிறையவே கொட்டிக்கலாம். உப்பு போடு. இங்கே பாருங்க, உப்பு இவ்வளோ கையிலே எடுத்துக்கிட்டேன். அது சரியாக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ போட்டாவே பார்த்தீங்கன்னா சரியாக வந்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன். மஞ்சள் தூள் எப்பயுமே சும்மா கொஞ்சம். கான் மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக, சில பேர் கான் மாவுலாம் எதுவும் போட மாட்டீங்க, அப்படியே தான் போடுவீங்க. பார்த்தீங்கன்னா கான் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக போட்டு ரொம்ப ரொம்ப எடுப்போம். ஆமாம், கான் மாவே நாங்கள் சேர்க்க மாட்டோம், சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சும்மா சிக்கன் எடுத்து போடுமா 65 தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். ஏன்னா இவ்வளோ மசாலா சேர்க்குறேன், எனக்கு இஞ்சி பூண்டு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே போடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சோண்டு அரைச்சி சாப்பாட்டுக்கு அரைக்கும் போது கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலாம். இவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. கையெல்லாம் நல்லா ஃபர்ஸ்ட்லேயே வாஷ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நல்லா பார்த்தீங்கன்னா மசாலாலாம் தடவத்துக்கு நல்லாயிருக்கும். கை கழுவாமல் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி பண்ணாதீங்க.
நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் கழுவி வச்சுருக்கோம்ல அதுலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அது சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வரும். 65ல் இப்படி தான் ப்ரெஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா தான் 65 ஃப்ளேவர் வரும். அது பீஸ் பார்த்து எடுத்துக்கலாம். 65க்கு எந்த மாதிரி பீஸ் போடுவீங்களோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து எடுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு சிக்கன் வச்சுருக்கோம். கால் கூட போட்டு ரெடி பேசாம அதில் குழம்பு மாதிரி செய்யறதுக்கு வச்சுருக்கோம். கால்லாம் சாப்பிடுவீங்களான்னு பார்த்தீங்கன்னா போன்லெஸ்ஸாகவே போட்டுரு. இது பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா இது பண்ணி கொஞ்ச நேரம் மேக்னேட் ஆகும். அது உள்ள போயிட்டு இது பாருங்க இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 65 கடையில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 65ல் இருந்தால் தான் நிறைய சாப்பிடுவாங்க. நல்லா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டியாடி? இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65ல் போட்டுருக்கேன். நான் தான் வீடியோ எடுக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா அரிசியில் வந்து கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் போட்டுருக்கேன். இப்போ தான் போட்டு கலக்கி வச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 மணி நேரம் இது ஊற வச்சா போதும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் இல்லை, ஏன்னா நல்லா இதுவாகிட்டு இருக்கு, மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. சரி சரி, சிக்கன் குழம்பு செய்யலாமா? செய்யலாம். மட்டும் ஒரு அடுப்பு வச்சு அந்த பக்கம் சாப்பாடா? அவள் சிக்கன் 65க்கு மசாலா தடவி வச்சுட்டுக்கிறா. நீயே போட்டுறியா? அவளை போட சொல்லலாமா? நானே போட்டு. சரி சரி. அது இதுல எடுத்து வச்சிட்டியம்மா ஸ்பைசஸ்லாம், பட்டலவங்க எல்லாமே அதெல்லாம் அரைச்சிக்கிறியா? அதெல்லாம் அரைச்சிக்கலாம். சரி சரி. என்ன நான் சொல்ல அப்படியே போடுறேன். இப்போ எங்கள் அம்மா ஸ்டைல் சிக்கன் குழம்பு பார்க்க போகிறீங்க. என்னென்ன போடுறேன்னு சொல்லுமா? 2 மிளகா போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அது வெங்காயம் வதங்குறப்ப போடணுமா? தக்காளி ஆஃப் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் போட்டுக்கலாமா? இல்லை உப்பு போட்டா போடு. இங்கே போடுங்க. இங்கே போட்டு கொஞ்சம் நெருப்பு. என்னமாச்சு? நெருப்பு போட்டு அடு இதில் எப்படி நெருப்படம்? குத்து வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாமா? சரி. இஞ்சி பூண்டில் என்னென்ன மறைச்சா? இஞ்சி பூண்டு, வெங்காயம், மிளகா. சரி. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் வச்சுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாமா? ஒரு 1/2 kg தான் இருக்கும்லம்மா இது? 1 kg எடுத்துன்னு வந்தாச்சு. 1/2 kg வந்து 65க்கு போய் எடுத்துக்கினாங்க மேடம், என் தங்கச்சி. நாங்கள் நிறைய வந்து சிக்கன் தான் சாப்பிட்றோம்லம்மா. கொஞ்சம் மாற்றி எதனா சமைக்கலான்னு பார்த்தாலும் யாருக்கும் வீட்டில் அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது. மட்டன் எங்கள் தங்கச்சிக்கெலாம் பிடிக்காது. மீன் தான் பிடிக்கும், மட்டன் பிடிக்காது. நடு பாப்பாவுக்கு மீன் தான் பிடிக்கும். அப்போ நான் தான் எது கொடுத்தாலும் சாப்பிட்ற ஆள் போல். ஆமாம், பெரிய பாப்பா எது கொடுத்தாலும் சாப்பிடுவா. மிளகாத்தூள் போட்டுக்கலாம்.
வீட்டில் அரைச்சது தான் குழம்பு தூள் தான். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான். எங்கள் அம்மா சக்தி மிளகா இதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, வீட்டில் அரைக்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவே நாங்கள் காரமாக அரைப்போம் நல்லா. அப்புறம் அதுக்கு நான் தேவையை போட்டுக்கலாம். பத்து மிளகா பொடி போட்டுக்கலாமா? அப்புறம் போட்டாலும் லைட்டாக போடுமா? லைட்டாக போடு, குழந்தை சாப்பிடணும்ல. சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு. சிக்கன் மசாலா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி வச்சுக்கலாம். போதில்ல, தேங்காய் அரைச்சா ஊற்றிப்போம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அங்கே எங்கள் அம்மா தேங்காய் அரைச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தேங்காய் ஊற்றிட்டா கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. வாவ், தேங்காய் அரைச்சிட்டியாம்மா? அரைச்சிட்டோம்மா. நல்லா பிரிஞ்சு வந்துடுது நல்லா. அவ்வளோதான்ல. சாப்பாடு ரெடியா? ரெடி. 65 போட்டுடலாமாம்மா? அந்த பக்கம் சாப்பாடு வச்சுட்டா நீயே போடுறியா, பாப்பா போடுறாளா? நானே போடுறேன். சரி சரி, நீ போட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டாச்சு. கொதிக்கட்டும். இப்போ சாப்பாடு வடிச்சிட்டு வந்துருமா போய். பால்வாடி போகலையா? எப்போ போகிறீங்க? ஏன் இன்னைக்கு லீவு பால்வாடிக்கு? மண்டேலேருந்து போகிறேன். ஏன் போகல இன்னைக்கு? ஏன் போகல நீ சொல்லு. கடைக்கு போய் என்ன வாங்கிட்டு வந்த? பேச. சீரக மிட்டாய் வாங்கிட்டு வந்தியா? நீ என்ன வாங்குறேன்னு போன கடைக்கு? பப்ஸு தானே. செய்யலையா அவங்க இன்னும்? வெளியே சவுண்டு கேட்குது. கவு போதா? போய் பாரு. சிக்கன் வேகணும்ல, மூடி வச்சிருமா, வேகட்டும். கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். சரி, இப்போ சாப்பாடு வச்சிடுறியா? நல்லா பூத்து வந்திருக்கு. வச்சிடுறேன் பட்டு. சரிம்மா, வச்சிரு. நீ பால் காசணும், நல்லா பால் காய்ச்சிட்டு கூப்பிடு. சிக்கன் குழம்பு ரெடியாம்மா? ரெடி. அந்த எண்ணெய் ஊற்றியாச்சு. சிக்கன் நல்லா ஊறிட்டு இருக்குது. நல்லா தட்டி வச்சுட்டுக்கிறல்ல. என் தங்கச்சி பண்ண வேலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காய்க்கும். நல்லா காய்க்க எண்ணெய். அப்போ தான் டக்குனு ஆகணும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குதுல்ல. பார்த்துமா என்ன பண்ணுறது. எங்கள் அம்மா 65 கூட சூப்பராக போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மசாலா என் தங்கச்சி தரத்துக்கு தான். எங்கள் அம்மாவே கூட சூப்பராக போடுவாங்க. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நிறையவே நான்வெஜ் செய்வோம். இதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் வீடியோ நிறையவே பார்ப்பீங்க இல்லைம்மா? ஆனால் சிக்கன் தான் நிறைய செய்வோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, கறி குழம்பு, சிக்கன் 65 இவ்வளோ போட்டிருக்காங்க. இன்னும் போட்டுனே இருக்காங்க. என் தங்கச்சிக்கு தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ சொல்ல போகிறாங்க இப்போ சாப்பிட்டு. சிக்கன் குழம்பு வித் சிக்கன் 65. தங்கச்சி சாப்பிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 65 சாப்பிடுங்களா? 65 நீ சாப்பிட்டதே இல்லையா? ஆல்ரெடி ஒரு ரவுண்டு உள்ள போயிடுச்சு. 65 எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஏன்னா 65 என் தங்கச்சி தான் செஞ்சா. இன்னும் என்ன பட்டியா கீழே இருக்கிறதுனால எடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு சாப்பிடலாம். அம்மா ஸ்பெஷல். ரொம்பவே சூடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 65 கொஞ்சம் வச்சு
சிக்கன் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க சிக்கன் கொஞ்சம் வச்சு அம்மாவுக்கு ஒரு வாய் விட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நீ நல்லா சொல்லுமா நீ சொல்ல இப்படி எப்படி இருக்கு? இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல இல்லை, அவன் சாப்பிட்டான் பிடிங்கி. நல்லா இருக்காம்மா? நல்லா பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு சிக்கன் குழம்பு, சிக்கன் 65. என் பையன் வீடியோ எடுக்கிறேனே நோ 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 நீங்கிறான். கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 65 உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா இவங்க ஆல்ரெடி யூடியூபர்ன்றதுனால பார்த்தீங்கன்னான்ற வேர்டை ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நல்லா குக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என் தங்கச்சி யூடியூபர், ஸோ அவளுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவர் என்டர்டைன்மெண்ட் அவர் வீடியோ சேனலை. சீரியலில் ரிவ்யூ பண்ணிருக்கேன். லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இட்ஸ் ஓகே, சொல்லு, நீ லிங்க் தரேன். என் தங்கச்சி வந்து நான் உனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்றேன், நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு இருக்கா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார்னிஷாக தான் விட்டுருவேன், எல்லாம் வச்சு விட்டுருவேன் ஒரு வாய். வாங்கி கொடுத்தது அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. 65 வேறு வச்சு விட்டிட்டா, ஏன்னா அவள் செஞ்சது வந்து இன்னும் டேஸ்ட்டாக தெரியணுன்ட்டு. அதே சாப்பிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு. அப்படியா? இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோனா அருண் சேனலை சொல்கிறேன் 65 நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனா சோனா அருண் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பார்த்தீங்கன்னா இந்த 65 மறக்காமல் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பாய்.